வெல்கம் டு மிஸ்டர் நோபடிஸ் ரிவ்யூ. நம்ம ஒரு மூவி வந்து கம்பேனியன் 2025 ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் காமெடி ஹாரர் மூவி. இந்த படத்தில் ஃபுல் ரிவ்யூ பார்த்தோன்னா நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண அந்த டெலிஸ்மெண்ட் லாட் கேஸ் உங்களுக்கு நிறைய மூவி ரிவ்யூஸோட அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை லேர்ன் நியூ ஸ்கில் டெக்னாலஜிஸ். இவங்க ஐடி ரிலேட்டட் ஸ்கில்ஸை கோர்ஸாக உங்களுக்கு மோஸ்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸில் பண்ணி தராங்க. ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், பைத்தான், ஜாவா, அது மட்டும் இல்லாமல் மெயினாக அட்வான்ஸ் ஆர்டர்னு சொல்லி தராங்க. உங்களுக்கு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறது இல்லாமல் உங்களோட ஜாப் பிளேஸ்மெண்ட்கான 100% அசிஸ்டன்ஸும் பண்ணுறாங்க. ஃபார் மோர் டீடைல்ஸ் ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. படத்தோட கதை எங்கே ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து படத்தில் வந்து ஐரிஸ் அண்ட் ஜோஷன் சொல்லப்படுற ஒரு கப்புள்ஸ் வந்து தன்னோட ஃப்ரெண்டை வந்து பக்கத்தில் ஒரு லேக் ஹவுஸ் போகிறாங்க. அந்த லேக் ஹவுஸில் வந்து அவங்களோட ஃப்ரெண்டான கேட், எலி, பேட்ரிக் அண்ட் சர்கே அப்படின்னு சொல்லப்படுற ஒரு 4 பேர். அதில் வந்து கேட்டும் சர்கேவும் வந்து பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட். பட் வந்து சர்கே வந்து ஒரு பெரிய பணக்காரன், அந்த லேக் ஹவுஸே அவங்க தான். தென் அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு ஒரு ஒய்ஃபும் இருக்குது. பட் கேட்டை வந்து ஒரு ஆக்சஸரியாக யூஸ் பண்ணுறான். ஓகேங்களா. இன்னொரு பக்கம் வந்து ஒரு கே கப்புள்ஸ், எலி அண்ட் பேட்ரிக். அதுக்கப்புறம் நம்ம ஐரிஸ் அண்ட் ஜாஷ். ஆரம்பத்தில் எல்லாமே நல்லா தான் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சார்கே வந்து அவனோட புத்தியை காட்டுறான். ஐரிஸ் வந்து தனியாக இருக்கிற சமயத்தில் அங்கே போயிட்டு ஐரிஸ் கிட்ட தப்பாக நினச்சிக்கு ரேப் பண்ண ட்ரை பண்ணுறான். இந்த சமயத்தில் நம்ம ஐரிஸ் வந்து தான் பேக்கெட்டில் இருந்த கத்தி எடுத்து நம்ம சர்கையை ரத்த வெள்ளத்தில் மூழ்கடிச்சிட்டு அவனும் ரத்தத்தோட போயிட்டு நிற்கிறான். நிற்கிறதுக்கப்புறம் தான் வந்து இந்த மாதிரி பதட்டத்தில் வந்து ஜாஷ் கிட்ட பேசுகிறான். ஜாஷ் எனக்கு வந்து பயமாக இருந்தது, அவனை நான் கொண்டுட்டேன், அவன் இல்லைன்னா அவன் என்ன கொண்டிருப்பான், அவன் என்னை கொண்டுட்டானா நான் அவனை எப்படி லவ் பண்ணுவேன். இந்த மாதிரி ஜாஷ் மேலே அவன் ரொம்ப மேட்லியாக லவ்வாக இருப்பான். ஓகேங்களா. அண்ட் அதுக்கப்புறம் என்னடா அப்படின்ற யோசிக்கிற அந்த சமயத்தில் டப்புன்னு வந்து நம்ம ஜாஷ் வந்து கோ டு ஸ்லீப் ஐரிஸ்ன்னு சொன்னோன்னே டப்புன்னு கண்ணெல்லாம் மேலே போய் ஒயிட் ஆயிடுது. அதுக்கப்புறம் தான் தெரிய வந்து நம்ம ஐரிஸ் வந்து ஒரு கம்பேனியன் ரோபோட்னு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து ஒரு அட்வான்ஸ் ஏஐ ரோபோட்டு. ஸோ வந்து நமக்கு பிடிச்ச இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த ஹியூமன்ஸ் கூட ரிலேஷன்ஷிப் வச்சுட்டா வந்து ஒரு மாதிரி காம்ப்ளிகேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐரிஸ்ன்றதை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ எமோஷன்ஸ் இருக்கணும், எவ்வளோ இன்டெலிஜென்ஸ் இருக்கணும், நம்ம மேலே எவ்வளோ லவ்வாக இருக்கணும், எல்லாத்தையுமே வந்து ஒரு ஃபோன் மூலியமாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ரோபோட் தான் இந்த ஐரிஸ். அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஐரிஸை வச்சு எதுக்கு சர்கியை கொல்லணும். சர்கி ஒரு பணக்காரன், அவன் வீட்டில் வந்து காசு இருக்குது. எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா $12 million இருக்குது. ஸோ எல்லாருமே பிளான் பண்ணி நம்ம ஐரிஸை வச்சு சர்கியை கொண்டுட்டாங்க. கொண்டுட்டு அந்த பணத்தை எடுத்துகிட்டு தப்பிக்கிறது தான் இந்த படத்தோட இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப். அண்ட் அதுக்கப்புறம் ஐரிஸ்க்கு எல்லா விஷயமும் புரிய வந்ததுக்கப்புறம் ஜாஷ் நம்ம மேலே புரிய தான் லவ் வச்சுருக்கான் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஐரிஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோனை வந்து எடுத்துகிட்டு அங்கேருந்து தப்பிச்சுட்டு அவரோட இன்டெலிஜென்ஸை 100% ஏற்றிக்கிட்டு தென் ஒருத்தனையும் வந்து அங்கே வந்து கொண்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜாஷ்க்கும் ஐரிஸ்க்கும் நடக்கிற அந்த கிளாஷில் யார் ஜெயிச்சா, என்ன ஆச்சு, தென் அதுக்கப்புறம் இதெல்லாம் தாண்டி இவங்களோட லவ் ஏதாவது வந்துச்சா, இல்லை என்ன ஆச்சு அப்படின்றது இந்த படத்தோட கதை. இந்த படம் வந்து எனக்கு பர்சனலி பிடிச்சிருந்தது. எனக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஏன்னா இந்த ரோபோட்ஸ் இருந்தாங்க, இந்த படத்தில் ரோபோட்ஸ் பார்த்துருந்தாலுமே இந்த படத்தில் வந்து இந்த கம்பேனியன் ரோபோட்ஸ் வந்து உண்மையாகவே ரொம்ப அழகாகவே காமிச்சிருந்தாங்க. ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ரோபோட்டிக்ஸ் மாதிரிலாம் எதுவுமே கரெக்டாக காட்டியிருந்தாங்க. இந்த மாதிரி ரீசெட் பண்ணுற பட்டன் வந்து அந்த காதுக்கு பின்னாடி இருக்கும், யார் ஓனர் அவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் வச்சாதான் மட்டும்தான் அது ஆகும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் காமிச்சிருந்தாங்க. அவ்வளோ கஸ்டமைசேஷன் காமிச்சிருந்தாங்க. எனக்கு வந்து இந்த படம் வந்து உண்மையாக பிடிச்சிருந்தது. அந்த த்ரில்லிங்கும் சரி, அதே சமயத்தில் காமெடியும் சரி, சயின்ஸ் ஃபிக்ஷனும் சரி மூணுத்தையும் வந்து பேலன்ஸ் பண்ணி ஒரு படத்தை கொடுத்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. நல்ல படமாக இருந்தது. அதனாலே இந்த படத்துக்கு நான் ஒரு 4 hours இதே மாதிரி மூவி பார்க்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதா அந்த மிஸ்டர் நோபடி. பாய், ஹேவ் அ கிரேட் டேஸ்.